பாபிலோன் நாட்டை ஆட்சி செய்த ராஜா நேபுகத்நேச்சருக்கு ஒரு இரவு ஆழ்ந்த கலக்கத்தை ஏற்படுத்தும் கனவு வந்தது. அந்த கனவு அவரை மிகுந்த பயத்தில் ஆழ்த்தியது. ஆனால் அந்த கனவு என்ன என்பதும் அதன் பொருள் என்ன என்பதும் அவருக்கு நினைவில் இல்லை. அதனால் ராஜா ஞானிகள், மந்திரவாதிகள், ஜோதிடர்களை அழைத்து, நீங்கள் என் கனவையும் அதன் விளக்கத்தையும் சொல்ல வேண்டும். அதை சொல்ல முடியாவிட்டால் அனைவரும் கொல்லப்படுவீர்கள் என்று கட்டளையிட்டான். அவர்கள், ராஜா கனவை சொன்னால் விளக்கத்தை சொல்கிறோம் என்றார்கள். ஆனால் ராஜா அதை ஏற்காமல் மறுத்துவிட்டான். இந்த செய்தி தானியேலுக்கும் வந்தது. அப்போது தானியேல் கலங்காமல் தன் நண்பர்களான சத்ரக், மேசக், அபேத்நேகோவுடன் சேர்ந்து பரலோகத்தின் தேவனை நோக்கி தீவிரமாக பிரார்த்தித்தான். அந்த இரவில் தேவன் கனவின் இரகசியத்தை தானியேலுக்கு வெளிப்படுத்தினார். இதனால் தானியேல் தேவனை ஸ்தோத்திரித்து சொன்னான், தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் சதாகாலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். ஆழமும் மறைபொருளுமானதையும் அவர் வெளிப்படுத்துகிறவர். இருளில் இருப்பதையும் அவர் அறிவார். வெளிச்சம் அவரிடத்தில் வாசம் செய்கிறது. என் பிதாக்களின் தேவனே, நீர் எனக்கு ஞானமும் வல்லமையும் கொடுத்து நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டதை இப்போது எனக்கு அறிவித்ததற்காக உம்மை துதித்து புகழுகிறேன். பின்னர் தானியேல் ராஜாவிடம் சென்று சொன்னான், ராஜா கேட்கிற இந்த மறைபொருளை ஞானிகளாலும் ஜோதிடர்களாலும் சாஸ்திரிகளாலும் குறி சொல்லுகிறவர்களாலும் தெரிவிக்க முடியாது. ஆனால் மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை அவர் ராஜாவாகிய நேபுகத்நேச்சருக்கு அறிவித்திருக்கிறார். அந்த கனவில் ஒரு மிகப்பெரிய சிலை இருந்தது. அதன் தலை தங்கம், மார்பும் கைகளும் வெள்ளி, வயிறும் தொடைகளும் வெண்கலம், கால்கள் இரும்பு, பாதங்கள் இரும்பும் களிமண்ணும் கலந்தவை. நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் உருண்டு வந்து அந்த சிலையின் இரும்பும் களிமண்ணும் ஆகிய பாதங்களில் மோதி அவைகளை முற்றிலும் நொறுக்கி போட்டது. அப்பொழுது இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் கோடை காலத்தில் போரடிக்கும் களத்தில் பறந்து போகும் பதரை போலாகி அவற்றுக்கு ஒரு இடமும் இல்லாமல் காற்று அடித்து கொண்டு போயிற்று. ஆனால் அந்த கல் ஒரு பெரிய மலையாக மாறி பூமி முழுவதையும் நிறைத்தது. தானியேல் விளக்கினான், தங்கத்தலை பாபிலோன் ராஜ்யம். அதற்கு பிறகு அதைவிட குறைந்த வல்லமையுள்ள ராஜ்யங்கள் வரும். ஆனால் கடைசியில் தேவன் நிறுவும் ராஜ்யம் என்றும் அழிவில்லாமல் நிலைத்திருக்கும். இதை கேட்ட ராஜா வியந்து தானியேலை உயர்ந்த பதவிக்கு உயர்த்தினான். பரலோகத்தின் தேவன்தான் உண்மையான தேவன் என்று ஒப்புக்கொண்டான். இதன் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், ராஜ்யங்களையும் காலங்களையும் மாற்றுவது தேவன்தான். அவருடைய ராஜ்யமே என்றும் நிலைக்கும்.